விநியோகஸ்தர்களுக்கு எதிராக கூட்டணி அமைக்கும் தயாரிப்பாளர்கள். படம் எடுக்கிறவங்களுக்கும் படத்தை திரையிடுறவங்களுக்கும் இடையில பாலமா இருக்கிறவங்க விநியோகஸ்தர்கள். ஆரம்ப காலங்கள்ல திரைப்படத்துறையினர் வளர்ச்சிக்கு உதவிய இவங்க காலப்போக்குல தயாரிப்பாளர்களுக்கு தலைவலியா மாறி போனாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் வியாபார முறையை பயன்படுத்தி பல தயாரிப்பாளர்கள் நஷ்டமடைஞ்சு இந்த தொழிலை விட்டே காணாமல் போகவும் காரணமாகி போனாங்க. இன்றைய சூழல்ல விநியோகஸ்தர்களை தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய சாபம்னு தயாரிப்பாளர்கள் சொல்லும் நிலை இருக்கு. இதுக்கு மாற்றா இளம் தயாரிப்பாளர்கள் சிலர் இணைஞ்சு புதிய வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டுடியோ கிரீன், ஞானவேல் ராஜா, திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட், சி.வி. குமார், ஆர்.எஸ். இன்ஃபோடைன்மெண்ட், எல்ரெட் குமார், வயநாட் சசி, அபியன், அபினேஷ், இளங்கோவன், லக்ஷ்மணன் ஆகிய இளம் தயாரிப்பாளர்கள் இணைஞ்சு ட்ரீம் ஃபேக்டரின்ற புதிய நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த நிறுவனத்தின் மூலமா தமிழ் திரைப்படங்களை சிறந்த முறையில மார்க்கெட்டிங் செஞ்சு வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. அதாவது விநியோகஸ்தர்கள் கிட்ட படத்தை விற்காம தங்களோட படங்களை தாங்களே வெளியிட்டுக்கிறதுக்காக இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க.